Hi teachers, PGDI Botany, RNSP coaching classes, சேலம் ஜூம் கிளாஸ் போயிட்டு இருக்குங்க. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். திஸ் இஸ் மை நம்பர், ஜஸ்ட் கால். ஓகேங்களா? இப்போ நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், which of the following example of synthetic action? உங்களுக்கு டக்குன்னு சிந்தட்டிக் ஆக்ஷனாகவே நமக்கு என்னென்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஆக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சுரல் ஆக்ஷன் இருக்குது, ஒன்று சிந்தட்டிக் ஆக்ஷன் இருக்குது இல்லைங்களா? நேச்சுரல் ஆக்ஷன் அப்படிங்கும்போது ஐஏஏ போயிடலாம், ஐபிஏ, ஏபிஏ. ஸோ அடுத்து சிந்தட்டிக் ஆக்ஷன்னா பார்த்திங்கன்னா 2,4T, 2,4,5T அண்டு NAA. ஸோ இங்கே பாருங்கள், NAA இருக்குங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா synthetic action. So option B is the correct answer. Now I go to for second question. Free central placenta is found in free central placenta பார்த்திங்கன்னா found in caryophyllaceae ஃபார்ம் ஆகும். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்குறாங்கன்னா, டெக்ஸானமியில் டயாந்திஸ் பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து எந்த ஃபேமிலி வரும் அப்படின்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அது வந்து கேரியோபில்லேசி. ஓகேங்களா? ப்ளசண்டாவில் ஃப்ரீ சென்ட்ரல் ப்ளசண்டானா கேரியோபில்லேசி தான். தென் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் கேரியோடைப் இஸ் கேரிட் அவுட் அப்படி கொடுத்துருக்குறாங்க. லைக் இது கேரியோடைப் ப்ராசஸ் அப்படிங்கும்போது நம்ம ப்ரொபேஸ் 1, மெட்டாஃபேஸு, டீலோஃபேஸ், அனாஃபேஸு கொடுங்க. ஆக்சுவலி மெட்டாஃபேஸ் 2 கொடுத்துருக்கு. இல்லை, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு மெட்டாஃபேஸ் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். ஸோ உங்களுக்கு அது ஸ்டடின்னு வந்தாவே உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த ஆன்சர் இஸ் ஜெனட்டிக்ஸ். கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபிசியாலஜிக் ப்ராசஸ் டிலேஸ் த ஏஜிங் ஆஃப் ப்ராசஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிச்மண்ட் லாங் எஃபெக்டில் வரக்கூடிய ஹார்மோனு, அந்த 4 ஹார்மோனில் எது வந்து டிலே பண்ணுது ஏஜ் அப்படின்னா, தட் இஸ் கால்டு சைட்டோகைனின். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் டீச்சர்ஸ். தேங்க்யூ.